வணக்கம் நேயர்களே. காண்டாமணி அமைக்கிறதுக்கு ஒரு மணிக்கோபுரம் அமைச்சு தரணும்னு கேட்டா அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. 1000 காலத்து பயிராம் திருமணம். அத்திருமணத்தை இறைவனர்களோடும் ஆசீர்வாதத்துடனும் ஆரம்பித்திடவும் சுபமங்கள நிகழ்வுகளை அழகான முறையில் தரமான தங்க நகைகளுடன் கொண்டாடி மகிழ்ந்திடவும் VMK Jewellers. VMK Jewellers சகலருக்குமான சகல விதமான தங்க நகைகளை நீங்கள் விரும்பும் டிசைன்களில் பெற்றுக்கொள்ளவும் அநேக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற தன்னிகரில்லா நிறுவனமாக கண்டி வீதி சாவகச்சேரியில் பிரமாண்ட VMK பில்டிங்கில் VMK Jewellers அன்பான வரவேற்புடன் அனைத்து பண்டிகை காலங்களிலும் உங்களோடு இணைந்திருக்கும் தரமான தங்க மாளிகையாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் VMK Jewellers. தொலைபேசி இலக்கங்கள் 021-227-1616 மற்றும் 077-89-18-150. கோயில பூசை செய்யற பூசகருக்கு கொஞ்சம் அவர் இருக்கிற இடத்தை விரிவுபடுத்தி கொடுப்போம், கொஞ்சம் அனுமதி தான் உண்டா? அதுக்கு அனுமதி இல்லை. வாகன தரிப்பிடம் இந்த இடிஞ்சு விழுகிற மாதிரி கிடக்கு, அதை கொஞ்சம் புதுசாக செய்வோம் கட்டுவோம்னா அதுக்கு அனுமதி இல்லை. ஒன்றுக்குமே அனுமதி இல்லை. இந்த மின்பரப்பாக்கு வச்சிருக்கிற இடம் கொஞ்சம் சீர்படுத்தணும், அதுக்கு ஒரு அனுமதி தாங்க, அதுக்கும் இல்லை. இப்போ எங்களுக்கு கடிதம் போட்டிருக்கிறோம், நவம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களோட மின்பரப்பாக்கு வச்சிருக்கிற இடத்துல ஒரு ஆள் கடை கட்ட போகிற இடத்தை கொடுங்க உண்டு. இந்த பிரச்சனைகளை பாருங்க. இது இலங்கையில் வரலாற்று பிரசித்தி பெற்ற 5 சிவனாலயங்களில் முதன்மையான மாதுமை அம்மாள் சபேத திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற ஒரு பிரச்சனை. திருக்கோணேஸ்வரர் ஆலயம் உங்களுக்கு தெரியும், பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று. அந்த ஆலயத்தில் 7 மாதங்களுக்கு முன்பு தனியார் ஒருவருடைய கடை ஆலய நிர்வாகத்தினரால் அகற்றப்பட்டது. எதற்காக? அந்த இடம் ஆலயத்தின் மின்பரப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய இடம். அதில் இவர் கடை போட்டு வச்சிருந்தா மின்பரப்பாக்கி அங்கே வைக்கலாம். அவர் என்ன செய்தார்? போய் காவல் நிலையத்தில் முறைப்பாட்டை கொடுத்தார். அப்படி என்ன எழும்ப சொல்லி போட்டு முடியும். காவல்துறை என்ன செய்தது? இந்த பிரச்சனையை தொல்பொருள் திணைக்களத்தில் போய் ஒப்படைச்சது. அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? தொல்பொருள் திணைக்களம் ஆலயத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த கடையை நடத்திட்டு அவரோட குடும்ப இடத்தை இல்லை. அப்போ ஆலய நிர்வாக சபை இப்போ ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. எங்கட காண்டாமணி கோவிலுக்கு முதலையாவது கோவில் மணி இல்லையா? கோவிலுக்கு முதன்மையானது கோவில் மணி. அந்த கோவில் மணி அமைக்கிறதுக்கு ஒரு மணிக்கோபுரம் ஒன்று தேவை, அதை கட்டித்தாங்கன்றாங்க. தொல்பொருள் திணைக்களம் அதை கேட்கவே இல்லை. இந்த எங்களோட வாகன திரைப்படம் இடிஞ்சு விழுகிற நிலையில் இருக்குது, அதை கவனித்து தாங்கொண்டு அதுக்கும் ஒரு கவனிப்பு இல்லை. ஆலயத்தில் பூசை செய்கிற பூசகற்ற இடத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுப்போம்டா அதுக்கும் இடமில்லை. இப்படி எத்தனையோ இடங்களை நாங்கள் கேட்டுட்டோம், எத்தனையோ வேலை திட்டங்களை கோயிலுக்காக கேட்டோம். தொல்பொருள் திணைக்களம் ஒன்றும் செவிசாய்க்கல. தனிநபற்ற ஒருவர் கடை நடத்த போறார், அதுக்கு இடம் தாங்கோண்டு அவர் கேட்க தொல்பொருள் திணைக்களம் உங்களுக்கு கடிதம் எழுது இடத்தை கொடுங்கோண்டு. ஆனால் அந்த கோயிலில் மின்பரப்பாக்கி ஏற்கனவே அங்கே தான் இருக்குது. அந்த இடத்தை கொடுத்தால் கோயில் என்பது அதுவும் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்று. திருக்கோணேஸ்வரம் எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு ஆலயம், பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று. இவ்வாறான திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கைக்குள்ள அந்த இடத்துல தனிநபர் கொண்டு கடையை கட்ட போகிறால் இது நீங்கள்லாம் சொல்ல வேண்டும். இது நாங்கள் மட்டும் குறைக்கல, சமூக வலைத்தளங்களில் கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இதில் கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு செல்கின்ற பக்தர்கள், இது சம்பந்தமாக துறை சார்ந்தவர்கள், இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் எல்லோருமே தங்கள் விசனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களம் ஏன் இவ்வாறு சிந்திக்கிறது? ஆலயத்திற்குரிய இடத்துல ஆலய தேவைகள் நிறைய பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை உள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் தனிநபற்ற கடை அதுக்குள்ள கட்டாயம் தேவையா? அதுக்குள்ளதான ஏற்கனவே மின்பிறப்பாக்கி இருக்கு, அதை எடுத்துட்டு இடத்த கடைக்கு கொடுத்தா கோயிலில் கரண்ட் பிரச்சனைன்னா என்ன செய்யறது? எங்கே வச்சு மின்பிறப்பாக்கி ஸ்டார்ட் பண்ணுறது? நல்ல கேள்விதான் இல்லையா? இப்படி 4-5 விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. ஏற்கனவே சொன்னது போல கோயில்காரர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதனால இப்போ இது சார்ந்த பிரச்சனைகளை யார் பொறுப்பாக எடுத்து சரியான முறையில் தீர்வை வழங்குவார்கள், என்ன செய்யலாம் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆராயப்படுகிறது. நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் நாளை இணைந்து கொள்ளலாம் செய்திகளுக்காக. எங்கள் செய்தி தளத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.